ஏப்ரல் 14. தலைப்பு: அவருடைய ஒளியூட்டுதலில் நம்பிக்கை வைத்தல். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். சங்கீதம் 119:34. வேதம் என்னும் நிலத்தின் மீதெங்கும் பரலோக சத்தியம், சமாதானம் மற்றும் சந்தோஷத்தின் இன்ப ஊற்றுகள் சிதறி இருக்கின்றன. இந்த சந்தோஷத்தின் நீரூற்றுகள் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் எட்டும் தொலைவில் உள்ளன. ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தைகள் இருதயத்தில் தியானிக்கப்படுகையில் அவை ஜீவ தண்ணீரின் நதியிலிருந்து பாயும் ஜீவனுள்ள நீரோடைகளாக இருக்கும். வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள தம்முடைய பின்னடியார்களுடைய மனங்கள் திறக்கப்படும்படியாக நமது இரட்சகர் ஜெபித்தார். ஜெப சிந்தையுடன் எப்போதெல்லாம் நாம் வேதத்தை தியானிக்கிறோமோ, நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகளின் அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்க பரிசுத்த ஆவியானவர் நமதருகே இருக்கிறார். வேதத்தை திறந்து படிப்பதினால் ஒளியூட்டப்படுகின்ற நபரின் மனமானது அவ்வார்த்தையை புரிந்து கொள்ள ஊக்கமாக தேட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அறிவியல்களை குறித்த சிறந்த புரிதல் இருக்க வேண்டும் என்றும் உணருவார். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஓர் உன்னத அழைப்பிற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணருவார். எல்லா அறிவு மற்றும் ஞானத்தின் ஆதாரத்துடன் எந்த அளவிற்கு ஒருவர் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த அளவிற்கு அவர் அறிவாற்றல் சார்ந்த மற்றும் ஆவிக்குரிய ஆற்றல்களில் முன்னேற வேண்டும் என்பதை உணருவார். தேவனுடைய வார்த்தையை திறந்து படிப்பதை தொடர்ந்து எப்பொழுதும் மனிதனுடைய திறன்களில் குறிப்பிடத்தக்க விதத்திலான துவக்கமும் பலப்படுத்தப்படுதலும் காணப்படுகிறது. ஏனெனில் அவருடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தருகிறது. மாபெரும் சத்தியங்களை தியானிப்பதால் மனம் உயர்த்தப்பட்டு பற்றுறுதிகள் தூய்மையாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்றன. ஏனெனில் தேவ ஆவியானவர் தேவனுடைய சத்தியத்தின் மூலம் உயிரற்ற ஆவிக்குரிய திறன்களை தூண்டுவித்து ஆத்துமாவை பரலோகத்திற்கு நேராக கவர்ந்திழுக்கிறார். பின் உங்கள் வேதத்தை எடுத்து உங்கள் பரலோக பிதாவுக்கு முன்பாக உங்களை ஒப்படைத்து, எனக்கு ஒளியூட்டும் சத்தியம் என்றால் என்ன என்பதை எனக்கு கற்றுத்தாரும் என்று கூறுங்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆத்துமாவின் மீது சத்தியத்தை பதிய வைப்பார். வேத வாக்கியங்களை உங்களுக்காக தேடுவதில் நீங்கள் விசுவாசத்தில் நிலைநிறுத்தப்படுவீர்கள். நீங்கள் தொடர்ந்து வேத வாக்கியங்களை தொடர்ந்து தேடுவதும் மனதை தேவனுடைய சத்தியங்களை கொண்டு நிரப்புவதும் மாபெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கிறிஸ்தவர்களுடைய தோழமையிலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுடன் சந்திக்கும் ஸ்லாக்கியத்தை பெற முடியாத இடத்தில் வைக்கப்படலாம். உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும்போது அவை அனைத்தையும் வேத வசனத்தின் பரிசோதனைக்கு நீங்கள் கொண்டு வரும்படி இருதயத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையின் பொக்கிஷங்கள் உங்களுக்கு தேவையாகும்.